Hi friends, welcome back to Shoba and Handcrafts. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம பட்டர்ஃப்ளை பவுலோட செகண்ட் பார்ட் வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களுக்கு பேஸ் எப்படி போறதுன்னு நல்ல டீடைலான ஒரு வீடியோ அது. கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து ரன்னிங் வயர் எடுத்துட்டு நம்ம இந்த பேஸ்ல வந்து பின்ன போறோம். நான் வந்து ஏணிப்படி முடிச்சு தான் போட போறேன். அதனால வந்து நம்ம எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஒயர் வந்து உள்பக்கமாக நம்ம சொருகி விட போகிறோம். அதனால் ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பாக்ஸ் நாட் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து க்ரீன் கலர் ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். க்ரீன் கலரில் ஒரு லூப்பும் இந்த ரன்னிங் ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் இதில் ஒரு லூப் எடுத்துகிட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். நம்ம வந்து எப்போவுமே நார்மலாக கூடையில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுகிட்டே வருவோம் பார்த்திங்களா. அதே போல் இது எங்கெல்லாம் திரும்புதோ அந்த பக்கம் எல்லா பக்கமே வந்து நம்ம ஒயர் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். நம்ம கூடையில் டேர்ன் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து ஒவ்வொரு பக்கமும் டேர்ன் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒயரையும் பிடிச்சி இதே போல் பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். எல்லா பக்கமும் இதே போல் தான் நம்ம பாக்ஸ் நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி போடும்போது எப்போயுமே ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கும். இது வந்து நார்மலாக பாக்ஸ் நாட் போட்டதுனால உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இது ஸ்லோவாக போனால் இன்னும் வீடியோ வந்து லென்த் ஆகும். இப்போ நான் இந்த பக்கம் திருப்பிட்டேன். இப்போ இந்த பக்கமாக வந்து ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வர போகிறோம். நம்ம ஒவ்வொரு கார்னர் இருக்குது, இதில் 4 கார்னர் இருக்குது. அதாவது அங்கே பார்க்கும்போது தெரியும் வி ஷேப் மாதிரி வருது பாருங்கள். அந்த இடத்துலலாம் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போடும்போது உங்களுக்கு வந்து அருங்கோணம் ஷேப் வந்து வரும். ஸோ நார்மலாக பாக்ஸ் நாட் போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வராது. பட் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயரையும் பிடிச்சி நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போடும்போது உங்களுக்கு அந்த டேர்ன் பண்ணுற இடத்துல அருங்கோணம் ஷேப் வரும். இப்போ நம்ம அது பின்னும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நார்மல் பாக்ஸ் நாட்டுனால கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுது. அதே போல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு இது போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து டேர்ன் பண்ணுறோம். இது பாருங்கள், இது வந்து இந்த லைனில் இது லாஸ்ட்டு ஒயரு. அதே போல் பக்கத்தில் இருக்கிற அந்த ஷேப்லேருந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் எடுக்கும்போது பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அங்கே தான் உங்களுக்கு வந்து அருங்கோணம் ஷேப் வரும். இதை திருப்பிக்கிட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒயர் இப்போ இந்த ஒயர் பிடிச்சி நம்ம வந்து இப்போ பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ இது போடும்போது இங்கே உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல தான் அருங்கோணம் ஷேப் வரும். இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டே காமிக்கிறேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பின்னிட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பார்த்துட்டு இது போடும்போது உங்களுக்கு எப்போயுமே பேஸ் நம்ம நல்லா கரெக்டாக போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறது ரொம்ப சிம்பிள், அது ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நம்ம ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ ஏணிப்படி முடிச்சு வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த லைன் முடிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் லைனும் வந்து பின்னி முடிச்சிட்டோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இங்கே பாருங்கள் அருங்கோணம் ஷேப் தெரியுது. ஸோ ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா அருங்கோணம் ஷேப் வந்து தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ இப்போ நம்ம அங்கே வந்துட்டோம். ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிட்டு ஒயர் விட்டோம் இல்லையா, அது எடுத்து இந்த உள் பக்கமாக வந்து சொருகி விட்டுறணும். இந்த ஒயர் தான் அது. இதை எடுத்து அடி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் உள் பக்கமாக சொருகி விட்டுடுங்க. ஏன்னா இது வந்து நமக்கு தேவைப்படாது, இது உள் பக்கமாக சொருகி விடணும். அதனால தான் வந்து சின்ன ஒயரை விட சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயர் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் தான் வந்து இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இந்த ஒயர் வந்து ரன்னிங் ஒயரு. இதை உள் பக்கமாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பாக்ஸ் நாட் போட்ட அந்த க்ரீன் கலர் ஒயருக்கு பார்த்திங்களா, இந்த ஒயர் கீழே தள்ளிட்டு நீங்கள் ஆப்போசிட் பக்கம் மேலே தள்ளினீங்கன்னா அந்த லூப் வந்து லூஸ் ஆகிடும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் எடுத்த லூப் எடுத்து இந்த க்ரீன் கலர் ஒயரில் விட்டுட்டு மேலே போகிற அந்த ஒயர் எடுத்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் விட்டுட்டு நீங்கள் அந்த க்ரீன் கலர் ஒயர் மேலே இழுத்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லூப் வந்து கீழே இருக்கிற அந்த பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஆரஞ்சு கலர் லூப்பில் போய் உட்காந்துரும். இப்போ நல்லா நீங்கள் அழுத்தி கீழே அப்படி தள்ளிட்டு நீங்கள் அந்த ஆரஞ்சு ஒயர் வந்து நல்லா கீழே தள்ளிட்டு க்ரீன் கலர் ஒயர் நல்லா மேலே இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். அதே நேரத்தில் உள் பக்கமாக இருக்கிற ரன்னிங் ஒயரையும் இழுத்திங்கன்னா அந்த நாட் பார்த்திங்கன்னா ஒரு நாட் மேலே இன்னொரு நாட் வந்து நல்லா செட்டில் ஆகிடும். பார்க்க உங்களுக்கு ஒரே நாட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வந்து அந்த நாட்டுக்கு பக்கத்தில்
வெளியே கொண்டு வந்துடுங்க. செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லா டைட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெளியே கொண்டு வந்துடணும். அடுத்த லைன் வந்து திரும்ப நம்ம இதே போல் பின்ன போகிறோம். செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பின்னிட்டே வந்துட்டு எங்கே வந்து திரும்ப நம்ம பாக்ஸ் நாட்டில் ஆரம்பித்தோமோ செகண்ட் லைனு அந்த லைனில் தான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்க போகிறோம். ஸோ ஏணிப்படி முடிச்சு வந்து ரொம்ப சிம்பிள். அது நம்மளோட எல்லா கிராஃப்ட்லையும் பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ பின்னிக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்து பின்னிட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் லைன் பின்னுறோம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ 5 லைன் 6 லைன் கூட பின்னிக்குங்க. இப்போ எனக்கு தேவையான ஹைட் நான் பின்னிட்டு மீதி இருக்கிற எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு உள்பக்கமாக சொருக்கி விட போகிறேன்.